போஸ் அந்த ட்ரெஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அது எனக்கு கன்ஃபார்மாக அது என்னோடய ஆதித்யான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதனால் நான் சொன்னேன், சார் எனக்கு 99% எனக்கு இது ஆதித்யான்னு தெரியும், எனிவே நான் வந்து அதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அனந்தலட்சுமி கிட்ட அந்த ஃபோட்டோவை காமிச்சப்போ அவங்க சொன்னாங்க, இது தன்னுடைய குழந்தை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதின் அடிப்படையில் அவங்கள ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போட்டு அங்கே நாகப்பட்டினம் உடனே அனுப்பிச்சி வச்சோம். நாகப்பட்டினம் போனோம். நைட் ஒரு 1 o'clock இருக்கும். மார்ச்சரிக்கு போனேன். அந்த பாடியை பார்த்தேன். அது என்னோட ஆதித்யா தான். என் பையனை நான் எந்த கோலத்தில் பார்க்கக்கூடாதோ அந்த கோலத்தில் நானே போய் ஐடென்டிஃபை பண்ணேன். அவனை தன்னுடைய செல்ல குழந்தை கொல்லப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியில் அங்கேயே மயங்கி விழுந்தார் ஆனந்தலக்ஷ்மி. மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்ட ஆனந்தலக்ஷ்மி வெகுநேரம் சுய நினைவிற்கு திரும்பவில்லை. பாடி வந்து அந்த டைம்லவே ரொம்ப டீகம்போஸ் ஆகிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து போஸ்ட்மார்ட்டம் 3 o'clock ஒரு போஸ்ட்மார்ட்டம் இருந்தது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணோன்னே அந்த டைமும் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஜெயக்குமார் வரணும்னு. பட்டு அவங்க சொன்னாங்க டீகம்போஸ் ஆகி ஃபுல்லாக பேக் பண்ணிட்டாங்க. ஒரு கண்ணு கூட பார்க்க முடியல எங்களால். இது வந்து உடனே நம்ம வந்து பண்ணி வைக்கணும், பரியல் பண்ணிடணும், ரொம்ப வெயிட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ பை அரௌண்ட் 4:35க்கு அங்கேயே நாகப்பட்டினத்துலேயே நான் வந்து பரி பண்ணிட்டோம். ஆதித்யாவை நாகப்பட்டினத்தின் அருகே உள்ள ஒரு சுடுகாட்டில் புதைத்தபோது செய்தி கேள்விப்பட்டு பொதுமக்கள் அங்கு கூடினார்கள். பெண்கள் கூட சுடுகாட்டிற்கு வந்திருந்தார்கள். இதுவரை ஆதித்யாவை அறியாதவர்கள் கூட ஒப்பாரி வைத்து அழுதார்கள். பொறுமையா கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணார்பணம் கோவிந்தா போறதையாவது நல்ல நிம்மதியாக போட்டோம். கொடுமையாக கொண்டுட்டாங்க என் பையனை. ஆத்மாவது நல்லபடியாக போகணும்னு நான் நினைக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் வேண்டிக்கோங்க. கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு கொலை செஞ்சிடறது, ஆத்திரத்தில் அவசரப்பட்டு கொலை செஞ்சிடறது, இப்படி நிறைய நிகழ்வுகள் நடந்தது உண்டு. ஆனால் இந்த கொலையை பொறுத்தவரை நடந்தது என்ன தொடர்கிறது. 4 வயது குழந்தை ஆதித்யா கொடூரமாய் கொல்லப்பட்ட செய்தி தமிழகத்தையே உலுக்கியது. யார் இந்த கொடூரத்தை நிகழ்த்தியிருப்பார்கள் என காவல்துறையினர் விசாரணையில் இறங்கினார்கள். அனைத்து சந்தேகங்களும் பூவரசியை நோக்கியே நீண்டன. இந்த பூவரசி தான் இந்த குழந்தை எங்கேயோ காணாமல் வச்சிருக்காங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை மறுபடியும் கூப்பிட்டு நாங்கள் விசாரணை பண்ணும்போது உண்மையை எங்களிடத்துல ஒத்துக்கிட்டாங்க. நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி சொன்னாங்க. சனிக்கிழமை மதியமே இந்த குழந்தைய வந்து விளையாடிட்டு வரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற ஹாஸ்டலில் வச்சு கயிறை போட்டு கழுத்தை நறுக்கி கொலை பண்ணி ஒரு பெட்டியில் போட்டு பத்திரப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் சர்ச்சில் வந்து பாவ மன்னிப்பு கேட்க வந்தேன், அப்போ மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்ற மாதிரி சொன்னாங்க. முதல்ல போலீஸ் கேட்கும்போது இவங்க இந்த உண்மையை சொல்லலை, பின்னாடி தான் சொல்ல வந்தது. இன்ஃபேக்ட் போலீஸில் புகார் கொடுக்கும்போது இந்த குழந்தை வந்து இறந்துருக்கு. குழந்தைய கொலை பண்ணிட்டு தான் போலீஸ்க்கே இப்போ வந்து புகார் கொடுத்துருக்காங்க. இது திறம்பட விசாரித்து போலீஸ் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி நேற்று வந்து இந்த பெண்மணியை ரிமாண்ட் பண்ணியிருக்கிறோம். பூவரசி ஏன் இப்படி ஒரு கொடூரமான விஷயத்தை செய்ய வேண்டும்? அடுத்தடுத்து பூவரசி தனது வாக்குமூலத்தில் சொன்ன விஷயங்கள் மேலும் பல அதிர்ச்சிகளை வெளிக்கொண்டு வந்தன. என்ன மோட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பூவரசி ஒரு கள்ள தொடர்பு இந்த ஜெயக்குமாரோட பழகிட்டு வந்திருக்காங்க. 2 பேரும் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அந்த கள்ள தொடர்பின் வாயிலாக இவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகி அபார்ஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஜெயக்குமாரை கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்தி இவர் பண்ணிக்க முடியாது, 2வது திருமணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி அவர் வந்து மேலதிகாரிகிட்ட பரிந்துரை பண்ணி இந்த பெண்மணியை இங்கேருந்து மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் மனசுக்குள்ளேயே ஓடி இருக்கு. தன்னுடைய குழந்தைய வந்து அபார்ட் பண்ண சொன்ன இந்த ஜெயக்குமார் குழந்தையோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பிள்ளையில்லாமல் செய்து
ஏமாற்றிய நபருக்கும் பிள்ளையை இழக்கும் துயரம் ஏற்பட வேண்டும் என பூவரசி தனது வாக்குமூலத்தில் சொல்லியிருப்பதாக காவல்துறையினர் சொல்கிறார்கள். இந்த செய்தியை பற்றி அலசாத டீக்கடைகளோ திண்ணைகளோ இல்லை. அந்த குழந்தைய டிவியில் காட்டும்போது எங்களுக்குலாம் அவ்வளோ வயிற்றுச்சலாக இருந்தது சார். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குழந்தை. அந்த துணியை வந்து மூடி கழுத்தை செதைச்சி அந்த முகத்தெல்லாம் செதைச்சி அந்த குழந்தைய டிவியில் காட்டும்போது எங்களுக்கே அவ்வளோ ஒரு வயிற்றுச்சலாக இருந்தது. பூவரசி பண்ணது தப்பு தான், இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போய் நல்ல ஃப்ரெண்டாக பழகிருக்கிறா. அதுக்கு அவங்க ஒய்ஃப்கிட்டே சொல்லியிருக்கலாம், உங்கள் வீட்டுக்காரர் என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் எதனா ஒரு நியாயம் கிடச்சிருக்கு, அவங்களுக்குள்ளே பேசியிருக்கலாம். ஒரு ஆண் தான் திருமணமானவன் என்று தெரிந்தும் தனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்றும் ஏற்பட்ட ஒரு கள்ள தொடர்பால் இன்று ஒரு தாய் தன்னுடைய மகனை இழந்து நிற்கிறாள். இந்த கிரிமினல் வழக்குகளை பொறுத்தவரை இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரியான குற்றங்கள் நடைபெறும் போது இதற்கான தண்டனைகளை அதிகபட்சமாக வழங்கப்பட வேண்டும். இந்த வழக்குகளில் தண்டனை கிடைப்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். ஏனென்றால் வழக்குகள் பதியப்படுவதும் அந்த வழக்குகளுடைய தன்மையை பற்றி விவாதிப்பதும் அத்தோடு நின்று விடுகிறது. அதற்கு பின்னால் அந்த தண்டனை கிடைத்ததா இல்லையா என்பதை பற்றி மக்களுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆக அதுவும் குறிப்பாக சமீப காலங்களில் கள்ள தொடர்புகளுக்கு குழந்தைகள் பலியாவது அதிகரித்து கொண்டு வருவது கவலை அளிக்கக்கூடிய விஷயம். இந்த கொலை நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது வந்து ஜெயக்குமார் உண்டு. ஜெயக்குமார் வந்து திருமணமானவர். திருமணமானது அவர் மறைத்தோ இல்லை அவருக்கு தெரிந்தோ இன்னொரு பெண்ணோட தொடர்பு வைத்திருக்கிறார். அதே மாதிரி அந்த பெண்ணும் வந்து இவருக்கு திருமணமானவர் என்பது தெரியும், 2 குழந்தைகள் இருப்பது என்பது தெரிந்தே இவரிடம் தொடர்பு வைத்திருக்கிறார். இந்த 2 பேருமே செய்த தவறினால் இப்போ ஒரு அப்பாவியாக ஒரு சிறுவன் வந்து கொல்லப்பட்டிருக்கிறான். உடனடியாக என்ன செய்யணும்னா ஜெயக்குமார் மீது வழக்கு தொடரணும். பூவரசியை எனக்கு அதிகம் தெரியாது என சொல்கிறார் ஆனந்தலக்ஷ்மி. இது வரைக்கும் நான் அந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது. ஒரு வாட்டி என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு இது வரைக்கும் தெரியாது. ஒரு இளம்பெண், அதுவும் படித்த இளம்பெண், பழி வாங்குவதற்காக இவ்வளவு தூரம் செல்வாரா அப்படின்னு எல்லாருடைய மனதிலும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. பூவரசி தரப்பு என்ன சொல்கிறது? இடைவேளைக்கு பிறகு PSKTMT ஸ்ட்ராங் வழங்கும் நடந்தது என்ன ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். Different banking solutions from HSBC, the world's local bank. இந்த TMT ஸ்ட்ராங் வழங்கும் நடந்தது என்ன தொடர்கிறது. வெல்கம் பேக் டு PSKTMT ஸ்ட்ராங். நடந்தது என்ன? தந்தையை பழிவாங்க மகனை கொன்றதாய் கைதான இளம்பெண். இன்னைக்கு கொலை குற்றம் சாற்றப்பட்டிருக்கிற இந்த பூவரசி 10th ஸ்டாண்டர்டில் 460 மார்க் எடுத்த ஒரு பொண்ணு. MSc MPhil படித்த பொண்ணு, IAS ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பொண்ணு. அந்த பொண்ணு பழிவாங்க துணிந்தது ஏன்? காரணம் ஏமாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. பூவரசியின் சொந்த ஊர் வேலூர் மாவட்டம் திருவலம். பூவரசி கைதான பிறகு அவரை பார்க்க அவரது குடும்பத்தாரோ உறவினரோ இதுவரை யாரும் வரவில்லை. திருவலத்தில் உள்ள அவரது வீட்டில் இப்போது அவரது குடும்பம் இல்லை. அது தெரியல சார். அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு எங்கே போயிருங்கன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மனசுக்கு இது இங்கே வந்து ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாம் இங்கே இருக்கிறவங்களாம் அதாவது கஷ்டப்பட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க ஊருக்குள் பூவரசியை பற்றி எல்லோரும் நல்ல விதமாகவே சொல்கிறார்கள். அமைதியானவர், குழந்தைகளிடம் பாசமாக பழகுவார் எனச் சொல்கிறார்கள் ஊர் மக்கள். எனக்கு தெரிஞ்ச புத்தி தெரிஞ்ச நாள் முதல் கொண்டு பூவரசி நல்ல பொண்ணு தான் சார். ஆன்மீகத்தில் நல்ல நாட்டம் உண்டு. பெரிய கோயிலுக்கு பிரதோஷம் தவறாது போய் வருவாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். 4 நாளும் தூங்குறதே கிடையாது அந்த பாப்பாவை நினச்சி. எப்பயுமே அமைதியாக தான் இருப்பாள். வந்தால் ஏதோ நான் விசாரிப்பா போயிடுவா. மற்றபடிக்கு எதுவுமே பேசிக்க மாட்டாள். அவள் உண்டு, அவள் வேலை உண்டுன்னு வீட்டு உள்ளே தான் இருப்பாள். அப்புறம் மிஷினில் கோயிலுக்கு போவாள், மிஷின்லேயும் வேலை செய்வாள், குழந்தைங்களோடய பேசுவாங்க. பூவரசியா இப்படி செய்தார் என்கிற ஆதங்கமே அவரது கிராமமெங்கும் ஒலிக்கிறது.
நாமளே எது வேணாலும் பண்ணிக்கலாமா? பாதி அடிச்சா போதும். டபுள் எத்தனை வேணா கற்பழிச்சுக்கலாமா? அவன் கல்யாணம் ஆயிருக்கும்போது எப்படி இன்னொரு பொண்ணு அவன் லவ் பண்ணலாம்? ஏங்க ஒரு 35 வயசு பையன் ஒரு 26 வயசு பையனை யோசிக்கணும் இல்ல? உனக்கு ஏற்கனவே பொண்டாட்டிக்குது பசங்க எப்படி இன்னொரு பொண்ணை லவ் பண்ணலாம் நீ? இந்த ஊர்லயே எம்எஸ்சி அவன் வீட்டுக்காரன் பண்ண ஜெயக்குமார் தப்பு அவன் தான். தப்பு அவன் தான். அடுத்து தான் இந்த பூவரசி பண்ண தப்பு. கொலை குற்றம் சாட்டப்பட்ட பூவரசியை சென்னை ஜார்ஜ் டவுன் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு போலீஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. பூவரசி அங்கு கொண்டு வரப்படுகிறார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே நிறைய மக்கள் கோர்ட்டு முன்னால கூடிட்டாங்க. நிறைய பெண்கள் கையில செருப்போடும் துடைப்பத்தோடும் காத்திருந்தார்கள். சில பேர் அழுகிய முட்டையெல்லாம் கூட எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த நிலையில பூவரசியை இங்கே ஆஜர்படுத்தினா பிரச்சனை பெருசா வரும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கே நேரில் போய் பூவரசியை ஆஜர்படுத்தினார்கள். இந்த சமூகத்தில் நிறைய கொலைகள் நடந்திருக்கு. ஆனால் இந்த கொலையில் மட்டும் மக்கள் அதிகமான ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் இருக்க